பேசினா எப்படி இருக்கும், பார்த்தா எப்படி இருக்கும், அதுதான் தமிழக வெற்றி கழகம். எப்படி மாண்புமிகுன்னு என்னுடைய பொதுச்செயலாளரை பார்த்து சொல்கிறனோ, இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, சரியாக போன மாதம் இதே இடத்துல டிராஃபிக்னால பைக்கில் வந்தேன். கரெக்டாக மீட்டிங் முடிகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தேன். 9:59 என்னுடைய கடைசி பேச்சு இதே மேடையில், இதே இடத்துல. அப்போ நான் ஒரு பதிவு பண்ணேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து ஒரு பதிவு பண்ணேன். உங்களுடைய கட்சி எங்கே ஆரம்பித்ததோ ராயபுரத்தில், அங்கேயே ஆரம்பிக்கிறோம், அங்கேயே முடிக்க போகிறோம். ராயபுரத்தில் ஆரம்பித்து ஆர்கே நகரில் முடிக்க போகிறோம். அடுத்த மீட்டிங் வரும்பொழுது எங்களுடைய தலைவர், எங்களுடைய அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சரா வருவாரு அப்படின்னு 9:59 முடிச்சோம். அதை சாத்தியப்படுத்தியது பெண்களும் இளைஞர்களும். அவங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆரம்பிச்சலாமா? அதாவது எம்எல்ஏ ஆனோம், அமைச்சரானோம், அதோட சந்தோஷமான விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் கூட்டத்தில் பேசுறதா சந்தோஷமான விஷயம். இந்த எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகி ஒரு மீட்டிங் போனா நிறைய புரோட்டோகால் இருக்கு, இப்படிதான் பேசணும். ஆனா பொதுச்செயலாளர் சொல்லிக்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தில் இந்த பேச்சில் புரோட்டோகாலே கிடையாது. நான் இங்கே அமைச்சராக வரல, எம்எல்ஏவாக வரல, தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டனா வந்திருக்கேன். அதனால திருப்பி எலெக்ஷன் முன்னாடி எப்படி பேசுவோமோ அப்படியே போக வேண்டிய நிர்பந்தம். என்ன நிர்பந்தம்? நம்ம 35% எடுத்து எந்த கட்சியும் கூட்டணி இல்லாம ஒவ்வொரு தொகுதியிலையும் திமுக 30 - 40 கோடியிலிருந்து பெரம்பூர் தொகுதியில் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி, எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் என் தொகுதியில் 150 கோடி ரூபாய் செலவு பண்ணி, திருச்சியில் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி, 30 அமைச்சர்கள், 75 வருஷம் பெரிய கட்சி, ஆலமரம் முருங்கை மரம் எல்லாம் சொல்லி பெரிய பிரம்மாண்டமா 26 கட்சியை கூட்டணியை உருவாக்கி, பெரிய பெரிய மாநாடு போட்டு, பெரிய பெரிய அறிவாளிகள் நம்ம செந்தில் பாலாஜி, நேரு, வேலு, இப்படிலாம் ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கி நம்மளை பார்த்து இவங்கெல்லாம் 10 தொகுதி ஜெயிப்பாங்களா, 15 தொகுதி ஜெயிப்பாங்களா அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டிமேட் பண்ணி, தலைவர் அவர்களை பிரச்சாரத்துக்கு வரவே கூடாதுன்னு போலீஸ் முட்டுக்கட்டை போட்டு பர்மிஷனே கொடுக்காம நிப்பாட்டி, தேர்தல் கமிஷன் எலெக்ஷனுக்கு அப்புறம் அன்னைக்கு வந்து அந்த அம்மா நமக்கு பர்மிஷன் கொடுத்து, அந்த 15 நாளில் எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அங்கே போய், அந்த 15 நாளில் ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் போனதுக்கே 108 தொகுதினா, தம்பி இளவரசர் உதயநிதி அவர்களே, உங்க அப்பா ஸ்டாலின் பர்மிஷன் மட்டும் கொடுத்திருந்தா 59 தொகுதியில் டெபாசிட் வாங்கியிருக்க மாட்டீங்க. பெரம்பூர் தொகுதியில் நாமினேஷன் பண்ணி ஒரே 1 மணி நேரம் குளத்தூருக்கு வந்தார், அதுக்கே நீங்க அவுட்டு. கலைஞருடைய வாரிசு, 50 வருஷ அனுபவம் அப்படின்னு சொன்ன திமுக தலைமை இருக்கு. 1 மணி நேரம் எங்க தலைவர் வந்து 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூர் தொகுதியில தோத்த கட்சி உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம். எங்க கட்சியை பேசுறதுக்கு எந்த விதமான சொல்ல விரும்பல.